Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Welcome to our channel. All is well, my dear. Alhamdulillah. முன்னாடி கொடுத்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அல்ஹம்துலில்லாஹ் இந்த துவாக்கள் திக்ருகள்லாம் உங்களுக்கு இந்த ரமலானில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய டெய்லி ருட்டீனில் இந்த திக்ருகளையும் துவாக்களையும் இணைச்சிக்கோங்க. ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் என்னிடம் பிரார்த்தனை செய்யுங்க, நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். அதனால் அல்லாஹ் ரஹ்மான் மட்டுமே தேவையற்றவன். நம்ம அனைவருமே அவனுடைய உதவியை தேவைப்படுறவங்களா அவனோட உதவியை தேடக்கூடியவங்களாக தான் இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த 3 முத்தான துவாக்களை உங்களுடைய டெய்லி லைஃப்பில் இணைச்சிக்கோங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த துவாவோட பொருள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் ரஹ்மான்ட்டேந்து அல்லாஹ் உன்னுடைய தனிப்பட்ட அருளை எனக்கு கொடு, எங்களோட செயல்களை நீ ஒழுங்குபடுத்தி தருவாயாக அப்படின்னு நம்ம கேட்கணும். அப்போ அல்லாஹ் ரஹ்மான்ட்டேந்து இந்த அருளையும் நம்ம பெறணும்னா என்ன ஓதணும்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மத்தன் வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மத்தன் வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. இந்த துவா ஓதுறதுனால என்ன கிடைக்கும்? ரஹ்மானுடைய தனிப்பட்ட அருளே நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய செயல்களை, நற்செயல்களை ரஹ்மான் ஒழுங்குபடுத்தி தருவான். இதுக்கு அடுத்ததான 2வது துவா என்னன்னு பார்ப்போமா? கடன் இல்லாதவங்க யாருமே இல்லை. ஆனால் நம்ம திருப்பி அடைக்கணுன்ற நியத்தோட எந்த ஒரு வட்டியும் இல்லாமல் ஹலாலான முறையில் நம்ம கடன் வாங்கும்போது ரஹ்மான் அதுக்கு பொறுப்பேற்று அந்த கடனை அடைக்கக்கூடிய வழியை காட்டுவான். அப்போ அதுக்கு என்ன துவா ஓதணும்? அதையும் தாண்டி நம்மளுடைய கடன் சுமை நமக்கு அதிகமாக இருக்குதுன்னு நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் துவா ஓதுறது மூலியமாக நிச்சயமாக நம்மளுடைய கடன்களை ரஹ்மான் தீர்த்து வைப்பான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம க்ஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக வஅக்னினி பி ஃபலலிக அம்மன் சிவாக. அல்லாஹும்ம க்ஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக வஅக்னினி பி ஃபலலிக அம்மன் சிவாக. உடைய பொருள் என்னன்னு பார்ப்போமா? யா அல்லாஹ், நீ விலக்கியதை விட்டும் நீ ஆகுமாக்கியதை கொண்டும் எனக்கு போதுமாக்குவாயாக. மேலும் உன்னுடைய கிருபையை கொண்டு உன்னை தவிர உள்ள அனைத்தை விட்டும் என்னை தேவையற்றவனாக ஆக்குவாயாக. இந்த துவா ஓதுறது மூலியமா நம்முடைய கடன்கள் நீங்கும். ஆமீன். அடுத்தது பாவ மன்னிப்புக்காக ரஹ்மானே கட்டளையிட்ட, அதாவது ரசூலுல்லாஹ்க்கு கட்டளையிட்ட துவா இது. ரப்பியஃபிர் வர்ஹம் வஅன்த கைருர் ராஹிமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹீம். ரப்பியஃபிர் வர்ஹம் வஅன்த கைருர் ராஹிமீன். யா அல்லாஹ், என்னை மன்னித்து கிருபை செய்வாயாக, நீதான் கிருபையாளர்கள் எல்லாம் மிக்க மேலானவன். நம்முடைய பாவங்களை போக்குறதுக்கு ரஹ்மான்கிட்ட ரப்பியஃபிர் வர்ஹம் வஅன்த கைருர் ராஹிமீன்கிறத அதிகம் ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். ஏன்னா நம்மளை மன்னிக்க தகுதியானவன், நம்ம மன்னிப்பை ஏற்பவன் ரஹ்மான் மட்டும்தான். ஸோ இந்த 3 முத்தான துவாக்களையும் இந்த ரமலானில் உங்களுடைய துவாக்களோட இணைச்சிக்கோங்க. நிச்சயமாக ரஹ்மான் நம்மளுடைய வாழ்க்கையை ஈருலக நன்மை தரக்கூடிய வகையில் அமைச்சு தருவான். ஆமீன். அதுவும் இந்த ரமலானில் அதிகம் கேட்கக்கூடியவர்களாக இருந்து நம்முடைய அத்தனை கஷ்டங்களையும் ரஹ்மான் நன்மைகளாக மாற்றி நம்ம அனைவரையும் ஈருலகிலுமே மகிழ்ச்சி கொள்ள செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். Thanks for watching. Subscribe our channel for more learning videos. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh.